எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் பிரெட் ஹல்வா, பிரெட் பர்ஃபி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பிரெட் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஸோ இன்றைக்கி இந்த பிரெட் யூஸ் பண்ணி இன்னொரு அருமையான ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது பிரெட் குக்கீஸ். இது நீங்கள் ஈவினிங் டீக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கீ செய்ய முதல்ல சில பொருட்களை சலிக்கணும். 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு சலிங்க. உங்களுக்கு மைதா மாவு யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் சப்பாத்தி மாவு போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பிரெட் க்ரம்ஸ் செய்யணும். நான் 6 ஸ்லைசஸ் ப்ரௌன் பிரெட்டை பேனில் டோஸ்ட் பண்ணி ஆற விட்டு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் மிக்சர் ஜார்லேயும் இதை செய்யலாம். பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் செய்யலாம். இன்னொரு பவுலில் 125 கிராம் உப்பில்லாத வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்டாக இருக்கணும். இதில் 3/4 கப் சர்க்கரை போடுறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதில் ப்ரௌன் சுகரும் போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுங்க. வெண்ணெய் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 1 முட்டை சேர்த்து பீட் பண்ணுங்க. நீங்கள் முட்டைக்கு பதில் பால் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதில் மாவு கலவையும் பிரெட் க்ரம்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. குக்கி மிக்ஸ்சர் இப்போ ரெடி. இதில் 1/2 கப் சாக்லேட் சிப்ஸ், 1/2 கப் நறுக்கின வால்நட்ஸ் போடுறேன். இதில் பாதாம், முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. சின்ன அளவு மிக்ஸ்சர் எடுத்து ரோல் பண்ணுங்க. பர்ஃபெக்ட் உருண்டையாக இருக்கணும்னு தேவையில்லை, இந்த அளவு செஞ்சால் போதும். பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு இந்த குக்கி பால்ஸை அரேஞ்ச் பண்ணுங்க. அவனை 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்க. அதே டெம்பரேச்சரில் குக்கீஸை 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்க. பாருங்க குக்கீஸ் என்ன அழகாக பேக் ஆகியிருக்குன்னு. இது ஆறுனதும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். சாக்லேட் சிப் பிரெட் குக்கீஸ் இப்போ ரெடி. க்ரன்ச்சியான பிரெட் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் பேட்சஸில் செஞ்சு ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிரெட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒயிட் பிரெட் இல்லைனா ப்ரௌன் பிரெட், இந்த மாதிரி எந்த பிரெட் வேணால் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். ஸோ ஈவினிங் டீ காஃபிக்கெல்லாம் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.